வணக்கம். ஆன்மீக செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருநாங்கூரில் 108 வைணவ திவ்ய தேச ஸ்தலங்களில் சிறப்பு வாய்ந்த 11 ஸ்தலம் உள்ளது. நாராயண பெருமாள், குடமாட கூத்தூர், புருஷோத்தம பெருமாள், வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட 11 நாமங்களில் பெருமாள் அருள் பாலிக்கிறார். ஆண்டுதோறும் தை அமாவாசை மறுநாள் கருட சேவை உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டின் கருட சேவை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. 11 பெருமாள்களும் திருநாங்கூர் மணிமாட கோயிலில் எழுந்தருளினர். பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. நள்ளிரவு 12:30 மணிக்கு மணிமாட கோயில் கோபுர வாயிலில் மணவாளம் மாமுனிகளுடன் அம்ச வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் சேவை சாத்தினர். அதைத் தொடர்ந்து திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. பக்தர்கள் திருமங்கை ஆழ்வார் அருளிய பாசுரங்களை பாடி பெருமாள்களை சேவித்தனர். பின்னர் 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தமிழகம் மட்டுமின்றி பல மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். ஊட்டி எப்பநாடு கிராமத்தில் பிரமுக ஈஸ்வரன் கோயில் உள்ளது. கோயிலை சுற்றி ஏராளமான படுகர் மற்றும் இருளர் இன மலைக்கிராம மக்கள் வசிக்கின்றனர். வருடாந்திர பூஜைக்காக மலைக்கோயில் நடை திறக்கப்பட்டது. பூஜைகள் காலை 6 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து பழங்குடியினர் சிறப்பு இசையுடன் ஊர்வலம் நடைபெற்றது. மாலை உச்சி கோயிலில் சிறப்பு பூஜை செய்தனர். படுகர் இன மக்கள் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். திரளான பக்தர்கள் காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிரமுக ஈஸ்வரன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். படுகர் இன மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து மனமுருகினர்.